Hello, my fellow skateboarders, longboarders, and freelance skaters. What we are going to look today is about a few uh, basic cleaning equipments, which is industry standard. Industry standardங்கிறத விட இது வரைக்கும் இருக்கிற ஸ்கேட்போர்டர்ஸ், லாங்போர்டர்ஸ், ஃப்ரீலான்ஸ் ஸ்கேட்டர்ஸ் எல்லாருமே இதை பயன்படுத்தியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். பொதுவாக இன்டர்நேஷ்னலாக அக்ளைம்ட் அண்ட் அக்செப்டட் காமன் எக்யூப்மெண்ட்ஸ் இதெல்லாம், அதுவும் பர்டிகுலராக ஒரே பிராண்ட் ஆஃப் அவங்க கம்பெனிலேருந்து தயாரிக்கிற ப்ராடக்ட் தான் இது. ஸோ இதை பற்றி நம்ம பார்க்கலாம். There are other ways to clean your freelance skates, longboards and skateboards as well. சிம்பிளாக க்ளீன் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி நான் மென்ஷன் பண்ணியிருப்பேன். லாங்போர்ட் டைரிஸ் அப்படிங்கிற ஒரு எபிசோடில் உங்கள் லாங்போர்டை கண்டிப்பாக க்ளீன் பண்ணுங்கள், ஆயில் பண்ணுங்கள் பிஃபோர் யூ டேக் இட் ஃபார் அ ரைட் அப்படின்னு சொல்லியிருப்பேன், எனி லாங் ரைட்ஸ் எடுத்துன்னு போகிறதுக்கு முன்னாடி. ஸோ அதில் மென்ஷன் பண்ணது ஜென்ரல் க்ளீனிங், லைக் விசிபிள் டஸ்ட் எதுவாக இருந்தாலும் ஒரு துணி வச்சு க்ளீன் பண்ணிவிட்டு உங்கள் எக்ஸ்போஸ்ட் பியரிங்கில் கொஞ்சம் லைட்டாக ஆயில் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருப்பேன். ஸோ அந்த ஜென்ரல் க்ளீனிங்க்கும் டீட்டெயில்டாக எல்லாமே கழட்டி க்ளீன் பண்ணுறதுக்கும் என்னென்னலாம் தேவைப்படும் அப்படிங்கிறப்போ மோஸ்ட் காமன் திங்ஸ் என்ன அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். அது இன்டர்நேஷ்னலாக எல்லாருமே அக்செப்ட் பண்ண ஒரு கம்பெனியோட ப்ராடக்ட் அப்படிங்கிறதுனால அதை ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். அதுக்கப்புறமா அதோட ஆல்டர்னேட்டிவ்ஸை நம்ம ஒவ்வொன்றா ஜென்ரல் க்ளீனிங் பண்ணுறப்போ எப்படி பண்ணணும், டீட்டெயில்டாக எல்லாமே ப்ராடக்ட்ஸை எல்லாத்தையுமே டிஸ்மேண்டில் பண்ணிவிட்டு க்ளீன் பண்ணுறது எப்படி பண்ணணும் அப்படிங்கிறது இன்னொரு எபிசோடில் பார்க்கலாம். அண்ட் இப்போது நம்ம ஜென்ரலி கிளைம்ட் அண்ட் இன்டர்நேஷ்னலி அக்செப்டட் அந்த ப்ராடக்ட் லைனப்ஸ் என்னென்ன இருக்குது, நமக்கு தேவையான க்ளீனிங் எக்யூப்மெண்ட்ஸில் என்ன முக்கியமான விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். ஸோ as you see on the screen, we are looking at bonesbearings.com. bonesbearing.com அப்படிங்கிறது போன்ஸ் அப்படிங்கிறது தான் பிராண்டு. இவங்கக்கிட்ட சில ப்ராடக்ட்ஸ்லாம் இருக்குது. வியர் அண்ட் டேர் அதிகமாக இருக்கக்கூடிய ஸ்கேட் போர்ட்ஸில், லாங் போர்ட்ஸில், ஃப்ரீலான்ஸ் ஸ்கேட்ஸில் இருக்கக்கூடிய முக்கியமான விஷயங்களுக்கு இப்போ இவங்கக்கிட்ட ஸ்பேர்ஸ் இருக்குது. ஸோ இவங்க பேரிங் தயாரிக்கிறாங்க. ஆஃப்கோர்ஸ் பேரிங்ஸ் இருக்குது, அண்ட் பேரிங்கோட ரீட்டைனர்ஸ் இருக்குது, பேரிங் ஷீல்டு இருக்குது, அதுக்கப்புறமா பேரிங் புல்லரோட இருக்குது, ஸ்பேசர்ஸ் இருக்குது, அப்புறம் ஸ்பீட் வாஷர்ஸ் இருக்குது, லூப்ரிகன்ட் இருக்குது, க்ளீன் பண்ணுறதுக்கான யூனிட் ஒன்று இருக்குது, பேரிங் க்ளீனிங் யூனிட்னு ஒன்று இருக்குது. ஸோ இவ்வளோ ப்ராடக்ட்ஸில் முக்கியமாக நம்ம பார்க்க போகிறது ஒரு 3 ப்ராடக்ட் தான். இதுதான் அடிக்கடி நமக்கு தேவைப்படும். பாக்கியெல்லாம் ஸ்பேர்ஸ், ரீப்ளேஸ்மெண்ட் ஸ்பார்ட்ஸ் மாதிரி. அண்ட் ஃபர்ஸ்ட் திங் தட் கம்ஸ் இஸ் லைக் ஸ்விஸ் பேரிங் புல்லர். ஸ்விஸ் பேரிங் புல்லர் அப்படிங்கிறது போன்ஸ் கம்பெனியோட பேரிங் புல்லர். It's a very small tool, you can carry it in your pocket. I don't have it with me. I did not buy one actually. I went for the alternative cheaper solution. Since being in India, certain products are way more expensive or nearly as expensive as the freelance skates which I bought. நான் ஒரு ஃப்ரீலான்ஸ் ஸ்கேட்ஸ் வாங்கினேன் இல்லையா, லாங்போ. அந்த லாங்போவோட ஃப்ரீலான்ஸ் ஸ்கேட்ஸ் இட்ஸ் ஆல்மோஸ்ட் லைக் 2000 rupees in India. ஸோ as you can see the bones ப்ராடக்ட்ஸ் அப்படின்னு பார்க்குறப்போ இந்த பேரிங் புல்லரே 1400 rupees Indian rupees. ஸோ அதனால தான் ஐ டென்ட் கோ ஃபார் த சொல்யூஷன், பட் திஸ் இஸ் இண்டஸ்ட்ரி ஸ்டாண்டர்ட், எல்லாருமே பயன்படுத்தக்கூடிய ப்ராடக்ட். ஐ டோட்டலி சஜஸ்ட் திஸ், ரெக்கமெண்ட் திஸ் ப்ராடக்ட் ஃபார் பீப்புள் ஹூ கேன் அஃபோர்ட். ஓகே, ஸோ அஃபோர்ட் பண்ணுறவங்களுக்காகவும் இண்டஸ்ட்ரி ஸ்டாண்டர்ட்ஸ் என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா, நம்ம ஆல்டர்னேட்டிவ் சொல்யூஷன் போனாலும் அதுக்காக தான் ஐம் ஷோயிங் தெம் இன் திஸ் எபிசோட். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் பேரிங் புல்லர். அந்த பேரிங் புல்லர் அப்படிங்கிறது உங்கள் வீலெல்லாம் தனியாக கட்டினதுக்கப்புறமா அந்த மேலே இருக்கிற பட்டனை ப்ரெஸ் பண்ணி, இது ஒரு இந்தியன் பீப்புள் வுட் நோ மோஸ்ட் காமன் சிமிலாரிட்டி with the appearance of this bearing puller. என்னன்னா கேஸ் லைட்டர், கேஸ் ஸ்டவ் லைட்டர் இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ அதே மெக்கானிசம் தான். பின்னாடி இருக்கிற ரியர் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு யூ புஷ் இன் யுவர் பேரிங் புல்லர் இன்சைட் தி வீல் அண்ட் இன்சைட் தி பேரிங், தென் ரிலீஸ் இட். அது பேரிங்கை லாக் பண்ணிடும். தென் யூ புல் யுவர் பேரிங் அவுட். இப்படி தான் இது வேலை செய்யும். ஸோ ஸ்விஸ்
போன்ஸ் ஸ்விஸ் பேரிங் புல்லர் அப்படிங்கிறது. ஸ்விஸ் பேரிங்கிறது ரொம்ப ஃபேமஸ் ஆக்சுவலாக. ஸ்விஸ் பேரிங் ஸ்விஸ் ஸ்டாண்டர்ட்ஸில் தயாரிக்கப்படுற பேரிங்ஸ் அப்படிங்கிறதுனால அவங்க ஸ்விஸ் பேரிங்னு பேர் வச்சிருக்கலாம் ப்ராப்ளி. பட் இதுதான் பேரிங்கை வந்து வீல்லேருந்து கழட்டுறதுக்கான எக்யூப்மெண்ட். திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இட்ஸ் வெரி காமன். பீப்புள் வில் கேரி இட் வித் த மோஸ்ட் ஆஃப் த டைம். எங்கேயாவது ஜேர்னி பண்ணுறப்பையோ ஸ்கேட் பண்ணுறப்பையோ அவங்களுக்கு வீல்ஸ் மாற்றணும் இல்லை ஏதாவது பேரிங் மாற்றணும்னு தோணுச்சுன்னா தே வில் ஆல்வேஸ் கீப் ஒன் வித் தெம். இங்கே வந்து ஸ்பெசிஃபிகேஷன்ஸில் பார்த்தீங்கன்னா 8 mm சொல்லியிருப்பாங்க. கீழே ஸ்பெசிஃபிகேஷன்ஸில் பார்க்குறப்போ 8 mm 608 பேரிங் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ மோஸ்ட் ஆஃப் த ஸ்கேட் போர்ட்ஸ், லாங் போர்ட்ஸ், ஃப்ரீலைன் ஸ்கேட்ஸ் எல்லாத்துலேயுமே வந்து இந்த 8 mm பேரிங்ஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க, பர்டிகுலர்லி இந்த 608 பேரிங். ஸோ அப்போ இந்த 608 பேரிங்னா என்ன அப்படின்னு பார்க்குறப்போ 608 பேரிங் அப்படின்னா as usual I opened all the tabs ready for you to explain. உங்களுக்கு சொல்கிறதுக்காக முன்னாடி திறந்து வச்சுருக்கேன். இதுதான் இந்த 608 பேரிங். இந்த 608 பேரிங் வந்து அவங்க சொல்கிற ஸ்டாண்டர்ட்ஸ் என்ன அப்படின்னா இந்த 8 mm அப்படிங்கிறது வந்து இன்னர் டயாமீட்டர். அந்த பேரிங் புல்லர் உள்ளே போகுது இல்லையா, பேரிங்குள்ளே இந்த இன்னர் டயாமீட்டர் வந்து 8 mm இருக்கும். அதுதான் அதோட ஸ்பெசிஃபிகேஷன். அண்ட் இங்கே அமேசானில், இந்தியன் அமேசான் வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா இருக்குது 608 அப்படின்னு சொல்லிட்டு அதோட மெஷர்மெண்ட்ஸ் எல்லாம் அவங்க கீழே அதோட ஸ்பெசிஃபிகேஷனில் கொடுத்துருப்பாங்க. அதில் இன்னும் டீட்டெயில்டாகவே கொடுத்துருக்காங்க. இந்த வித், ஹைட் அண்ட் திக்னஸ் வந்து 7 mm. இந்த பேரிங் வந்து சைடில் எப்படி பார்த்தீங்கன்னா அதோட திக்னஸ் வந்து 7 mm இருக்கும். அவுட்டர் டயாமீட்டர்னா என்டையர் பெரிமீட்டர், ஆல்மோஸ்ட் அந்த பெரிமீட்டர்னு சொல்ல முடியாது, டயாமீட்டர், அந்த கம்ப்ளீட் பேரிங்கோட சர்க்கிள், வெளி வட்டம், அதோடைய அளவு பார்த்தோன்னா 22 mm சொல்கிறாங்க அவங்க. அண்ட் இன்னர் டயாமீட்டர், இந்த பேரிங் புல்லர் உள்ளே விட்டுட்டு நம்ம வந்து புல் பண்ணுவோம் இல்லையா. ஸோ திஸ் இஸ் we will use the bearing puller to pull the bearing இல்லையா, அந்த இன்னர் டயாமீட்டர் 8 mm. ஸோ these are the specifications of a 608 bearing, which is most common with all the freelance skates and skateboards and longboards. ஸோ இந்த 608 பேரிங்கில் ZZன்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது ஒன்றும் இல்லை, இந்த ஸ்விஸ் பேரிங்ஸில் வந்து பேரிங் ஷீல்டுன்னு பார்த்தோம் இல்லையா, மெட்டலில் இருந்ததுன்னா அது வந்து ZZ. RSன்னு சொல்லியிருந்தாங்கன்னா அது வந்து இங்கேயே கொடுத்துருப்பாங்க, இந்த வெப்சைட்லேயே கொடுத்துருப்பாங்க, ரப்பர் சீல்ஸ் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ ZZன்னு இருந்தால் மெட்டல் ஷீல்ஸு, RSன்னு இருந்தால் ரப்பர் சீல்ஸ், அவ்வளோதான் வித்தியாசம். இதில் 2RS அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்கள். 2RS அப்படின்னா அந்த பேரிங்க்கு 2 சைட்லேயுமே அந்த ஷீல்டு இருக்கும், அவ்வளோதான். ஸோ ஆஸ் சிம்பிள் ஆஸ் தட். இது வந்து பேரிங்ஸான ஸ்பெசிஃபிகேஷன் ஃபார் அந்த போன் ஸ்விஸ் பேரிங் புல்லர் வந்து எதுக்குள்ள வேலை செய்யும், கரெக்டாக வேலை செய்யும் அப்படின்னா திஸ் இஸ் ஸ்டாண்டர்ட் ஃபார் 8 mm. இது வேறு எதுக்காக வாங்கணும்னு நினச்சிங்கன்னா திஸ் மே நாட் ஒர்க் ஃபார் யூ. இதோட பெரிய பேரிங்க்கு இது யூஸ் பண்ண முடியாது. இட்ஸ் டெடிகேட்டட் ஃபார் ஸ்கேட் போர்ட், லாங் போர்ட் அண்ட் ஃப்ரீலைன் ஸ்கேட்ஸ் பேரிங்ஸ். நெக்ஸ்ட் ஒன் இஸ் லைக் பேரிங் கிளீனிங் யூனிட் அப்படின்னு சொல்லிட்டு, இது வந்து இண்டஸ்ட்ரி ஸ்டாண்டர்டுங்க, எல்லாருமே பயன்படுத்தக்கூடிய பொருள் இது. இது வந்து என்னன்னா ஒன்றும் இல்லை, ஒரு பெரிய பிளாஸ்டிக் பாட்டில் இது. அது மேலே இருக்கிற மூடியில் ஒரு பெரிய நட்டு ஒன்று இருக்கும். நீங்கள் வீல்லேருந்து பேரிங்லாம் கழட்டினதுக்கப்புறமா இந்த நட்டு ஸ்பேசர், அதாவது இந்த சிலிண்டர் வாட் யூ சி இஸ் ஸ்பேசர், இங்கே அவங்க ப்ராடக்ட் லைனப்பில் இருக்கும். இதுதான் ஸ்பேசர். ஸோ அதுதான் நம்ம இங்கே பார்க்குறோம். ஒரு பேரிங்கை போட்டு அதுக்கு பக்கத்தில் ஸ்பேசர். அன்றைக்கே சொல்லியிருந்தேன் நான், ஒரு வீல் வந்து 2 பேரிங் எடுத்துக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது 4 வீல்னால் 8 பேரிங். ஸோ அதனால் 8 பேரிங் 8 ஸ்பேசஸோடு இதை வச்சுட்டு 7 ஸ்பேசர் நினைக்கிறேன். ஸோ 7 ஸ்பேசர் போகிறோம். பின்னாடி வந்து அதை டைட்டன் பண்ணுறதுக்கு ஒரு நட் ஒன்று வச்சுட்டு இந்த மூடியை வந்து அந்த பாட்டில் வந்து க்ளோஸ் பண்ணிவிடுவாங்க. இந்த பாட்டிலுக்குள்ளே வந்து இந்த பேரிங்கில் இருக்கிற ஆயில், தேவையில்லாத அந்த க்ரீஸ் எல்லாம் வந்து, யூஸ்வலாக க்ரீஸ் யூஸ் பண்ண மாட்டோம், ஹை விஸ்கஸ் லூப்ரிகண்ட் எதுவுமே நம்ம யூஸ் பண்ணுறதில்ல. வெரி மைல்டு விஸ்காசிட்டி இருக்கக்கூடிய ஆயில்ஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க. அந்த ஆயிலில் கேப்சர் ஆகிருக்கிற டஸ்டெல்லாம் ரிமூவ் பண்ணுறதுக்கு ஒரு லிக்விட் இருக்கும் அந்த பேரிங் அந்த கப்புக்குள்ளே.
ஸோ இந்த பேரிங்ஸ் எல்லாம் இந்த மாதிரி ஸ்பேசஸ்லாம் போட்டு தென் யூ இன்சர்ட் இட் அண்ட் யூ ஷேக் இட் ஃபார் சம் டைம் ஆர் மேக் இட் ரெஸ்ட் ஃபார் சம் டைம். அதுக்கப்புறம் எடுத்து அந்த பேரிங் எல்லாம் ஃபுல்லாக மறுபடியும் கிளாத் ஆர் டிஷ்யூஸ் வச்சு க்ளீன் பண்ணிவிட்டு யூ ரீஅசெம்பிள் யுவர் ஸ்கேட்ச். அதுக்கு யூஸ் பண்ணுறது இது. திஸ் இஸ் இண்டஸ்ட்ரி ஸ்டாண்டர்ட், எல்லாருமே பயன்படுத்தக்கூடிய ப்ராடக்ட். இதுக்கு ஆல்டர்னேட்டிவ் எல்லாத்துக்குமே ஒரு சீப்பர் ஆல்டர்னேட்டிவ் இருக்குது ஸ்கேட் போர்டிங்கை பொறுத்த வரைக்கும். ஆட்டோமொபைல்ஸ் மாதிரி தேர்ட் பார்ட்டி ப்ராடக்ட்ஸ் இருக்கிற மாதிரி இதுக்கும் இருக்குது. வி வில் லுக் அட் தட் ஆல்சோ. பட் நம்ம இண்டஸ்ட்ரி ஸ்டாண்டர்ட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தெரிஞ்சுக்கணும். இன்கேஸ் ஒருத்தரால் இண்டஸ்ட்ரி ஸ்டாண்டர்ட்ஸே அஃபோர்ட் பண்ண முடியும், வாங்க முடியும், அதை பயன்படுத்த முடியும்னா they can definitely use this. And next thing is lubricant oil. உராய்வு இல்லாத இரும்பு சாமானம் ஒரு நகர ஆட்டோமொபைலில் கிடையவே கிடையாது. எல்லாத்துலேயுமே உராய்வு இருக்கும். அந்த உராய்வு இருக்குன்னா கண்டிப்பாக ஆயிலின் பயன்பாடு இருக்கும். மோஸ்ட் ஆஃப் தி திங் இஸ் ஆயில் ட்ரிவன் எக்கானமி இல்லை. ஸோ அதனால் லூப்ரிகண்ட் இந்த பேரிங்ஸ்குள் ஸ்மூத்தாக சுற்றுறதுக்கு, பேரிங்ஸ்னாவே பேரிங்குள்ளே பால் ரிங்ஸ் இருக்கும்னு நமக்கு தெரியும் இல்லையா. ஸோ அதனால் அது ஸ்மூத்தாக சுற்றுறதுக்காக ஆயில் தான் அது, அதுக்கான லூப்ரிகண்ட் தான் இது. போன்ஸ் கம்பெனியை தயாரிக்கிறாங்க. திஸ் இஸ் ஸ்பீட் க்ரீம் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. திஸ் இஸ் வெரி இண்டஸ்ட்ரி ஸ்டாண்டர்ட், எல்லாருமே பயன்படுத்தக்கூடிய லூப்ரிகண்ட் இது. ஸோ இது மூணும் எசென்ஷியலுங்க. ஒரு ஸ்கேட் போர்டோ ஃப்ரீலைன் ஸ்கேட்சோ ஒரு லாங் போர்டோ க்ளீன் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வீலை தனியாக க்ளீன் பண்ணுறது ஒரு பக்கம் இருக்கட்டும், அதெல்லாம் டிஸ்மேண்டில் பண்ணணும் அப்படின்னாவே உங்களுக்கு பர்ஃபெக்டாக க்ளீன் பண்ணுறதுக்கு இது கண்டிப்பாக எசென்ஷியல். ஓவர் ஆயில் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக இதெல்லாம் எசென்ஷியல். ஒரு பேரிங் புல்லர், ஒரு பேரிங் லூப்ரிகண்ட் அண்ட் பேரிங்கை க்ளீன் பண்ணுறது, இது எசென்ஷியல் ஸ்டாண்டர்ட். அதுக்கப்புறமா ஸ்கேட் போர்ட் லாங் போர்ட் கழுறதுக்கான எக்ஸ்ட்ரா ஸ்பேனர்ஸ், டூல்ஸ், வாட் எவர், ஆலன் கீஸ் அதெல்லாம் தனியாக வரும். ஓகேயா. ஸோ இது பேசிக் க்ளீனிங் கிட். இது வெரி எசென்ஷியல். இதுக்கு ஆல்டர்னேட்டிவ் இருக்கா பார்த்தீங்கன்னா, போன்ஸ் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக இருக்குது. 1750 இருக்குது இன் இந்தியன் ருபீஸ். ஃப்ரீலைன் ஸ்கேட்ஸே 2000 ருபீஸ் தான். ஆனால் அந்த க்ளீனிங் கிட்டே 1750 எப்படி இருக்குன்னா, who still want to go for the same design இந்த மாதிரி இண்டஸ்ட்ரியல் ஸ்டாண்டர்டில் எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் நானும் பயன்படுத்தணும்னா, there is one alternative from ஆட்ஃபன் ஏதோ சம் கம்பெனி இருக்குது. அவங்கக்கிட்ட அதே டிசைன்ஸில் இருக்கிற பேரிங் க்ளீனிங் கிட்ட இருக்குது. ஸோ விச் இஸ் லைக் 445 rupees, which in Indian rupees it's much cheaper than bones. ஸோ நீங்கள் அதை ஆப்ட் பண்ணிக்கலாம். And these are the basic cleaning equipments required for any freelance skates or longboard or skateboards, and these are the industrial standard accepted. A popular skateboarders, longboarders, freelance skaters எல்லாருமே அக்செப்ட் பண்ண ஒரு இண்டஸ்ட்ரியில் காமனாக பயன்படுத்தக்கூடிய ஒரு பர்டிகுலர் பிராண்டோட ப்ராடக்ட்ஸ் அது. ஸோ ஹோப்ஃபுல்லி இந்த ஐடியா தியரிட்டிக்கலாக நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் இப்போதைக்கு. I could not personally afford bones products, so I went for a cheaper alternative. ஸோ இன்னொரு எபிசோடில் ஜென்ரலைஸ்டு க்ளீனிங் எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். அதுக்கப்புறமா டீட்டெயில்டாக ஸ்கேட்ஸை டிஸ்மேண்டில் பண்ணி க்ளீன் பண்ணுறது எப்படி அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். ஸோ ஆஸ் ஆஃப் நவ் we learnt about the basic industry standard காமன்லி வைட்லி அக்செப்டட் ப்ராடக்டோட முக்கியமான ஒரு 3 ப்ராடக்ட் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஸோ ஹோப்ஃபுல்லி திஸ் எபிசோட் வாஸ் யூஸ்ஃபுல் டு யூ கைஸ். ப்ளீஸ் டூ மென்ஷன் யுவர் காமெண்ட்ஸ் அண்ட் ஹவ் ஐ கேன் இம்ப்ரூவ் இன் ஃபியூச்சர். இது கொஞ்சம் ரீஜனலாக தான் பண்ணேன். ஐ வாண்ட் டு talk it to my people because இதை பற்றி நிறைய பேர் பேசியிருக்காங்க. there are heavy materials about bones products. அதை ஆராய்ச்சி பண்ணி ஒரு இன்னொரு ப்ராடக்டோட கம்பேர் பண்ணி நிறையா இருக்குது. very unfortunately I couldn't do all that. I don't have that luxury here in India. So please be kind on your comments and hopefully it was useful to you guys. Peace.